ஹாய் வியூவர்ஸ், என் பேர் ஜிஎல் அப்பாஸ். நான் கால்குலேட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கிறேன் 20 வருஷமாக. கால்குலேட்டர் பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுட்டு வரேன். அதில் டிஸ்கவுண்ட்டு ஜிஎஸ்டிக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு போட்டிருக்கிறேன். மார்ஜின் எப்படி கண்டுபிடிக்கணும், சேல்ஸ் ரேட்லேருந்து மார்ஜின் எவ்வளோ % வச்சுக்கிறாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கணும், டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எப்படி ஆட் பண்ணணும், இந்த மாதிரி கால்குலேட்டரில் என்னென்ன பட்டன் எப்படி யூசேஜ் பண்ணலாம், ஷார்ட் ஃபார்முலாவில் ஜிஎஸ்டி எப்படி போடலாம், பர்சன்டேஜ் இல்லாமல் டேக்ஸ் ப்ளஸ் டேக்ஸ் மைனஸ் எப்படி போடலாம், இந்த மாதிரி தொடர்ச்சியாக வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ எண்டில் ப்ளேலிஸ்ட்டு கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க. அந்த வரிசையில் இப்போ கால்குலேட்டரில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாய்ப்பாடில் கால், அரை, முக்கால்ங்கிற ஒரு இது இருக்குது, வாய்ப்பாடில் இருக்குது. அந்த கால், அரை, முக்கால்ங்கிறது கால்குலேட்டரில் எப்படி போடுறது அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கால்ங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, அதில் நம்ம வாய்ப்பாடில் 1/4 போட்டிருக்கோம், கால்னா, அரைனா 2/4 போட்டிருக்கோம், முக்கால்னா 3/4 போட்டிருக்கோம். அதாவது 4/1, 4/2, 4/3 போட்டிருக்கோம். இது எப்படி நம்ம கால்குலேஷன் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1/4 போட்டு ஈக்குவல் தெரிஞ்சிங்கன்னா 0.25 தான் கால். நம்ம எப்போ கால்குலேஷன் போடும்போது கால்குலேஷன் போடும்போது 0.25 போடணும். அதே மாதிரி அரைன்னு பார்த்தீங்கன்னா 2/4 போட்டு ஈக்குவல் தெரிஞ்சிங்கன்னா 0.5. இது தான் அரைனுக்கு நம்ம கணக்கு போடும்போது 0.5 போட்டு கணக்கு போடணும். அதே மாதிரி 3/4 போட்டு ஈக்குவல் தெரிஞ்சிங்கன்னா முக்காலுக்கு 0.75 போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு 30 கால் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. நாம் எப்படி கணக்கு போடுறதுன்னா, 30 கால் 30 பெருக்கல் 0.25 போட்டால் 7.5, அதாவது 7,500 ரூபான்னு கூட சொல்லலாம், 7.5ன்னு வருது. இப்போ 7.5, அதாவது 7,000 ரூபாயில் எத்தனை கால் உள்ளதுன்னு திருப்பி கேள்வி கேட்டால், இது 7.5 டிவைடட் பை போட்டு 0.25 போட்டோம்னா 30 கால் உள்ளது அப்படின்னு ஆன்சர் பண்ணிக்கலாம். இதுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி போட்டுக்கலாம். இன்ச் கணக்கு இதுக்கெல்லாம் போடுறதுக்கு நமக்கு அந்த மாதிரி கால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கால், அறையில், முக்கால் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது காலில் நம்ம போட்டால், இப்போ அரை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 45 அரை, 45 × அரை, 45 அரைங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 45 பெருக்கல் 0.5 போட்டு ஈக்குவல் பண்ணிங்கன்னா 22 ரூபா 50 பைசா, அதாவது 22.50. இப்போ இந்த 22.50 நாம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு கேள்வியை கேட்குறாங்க, 22 ரூபா 50 பைசாவில் எத்தனை அறை உள்ளது, எத்தனை அறை உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா, இதை 22.5 டிவைடட் பை 0.5 போட்டோம்னா 45 அறை இருக்குது. எத்தனை அறை இருக்குது? 45 அறை இருக்குது. ஈஸியாக நம்ம போட்டுக்கலாம். 22 ரூபா 50 பைசாவில் எத்தனை 50 பைசா உள்ளது, அறை உள்ளது, 45 50 பைசா உள்ளது, அறை உள்ளது, அப்படி நம்ம கால்குலேஷன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ முக்கால் எப்படி கணக்கு போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், $40 முக்கால் எவ்வளவு அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போடுறதா இருந்தால், இங்கே பாருங்கள், 40 பெருக்கல் 0.75, முக்கால்னா 0.75, 40 முக்கால் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா. 40 முக்கால் எவ்வளோ? 30 ரூபா, அதாவது 30 ரூபா. இப்போ 30ல் எத்தனை முக்கால் உள்ளது அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டோம்னா, 30 வகுத்தல், அதே 0.75 போட்டால், முக்கால் போட்டால் 40 முக்கால் உள்ளது. ஈஸியாக நம்ம கால்குலேஷன் போட்டுக்கலாம்.
இந்த முக்கால் அரை இப்படியெல்லாம் போடுறதுக்கு வந்து கால் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஈஸியாக கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.